கிட்ஸ் ரூம் இது. ஸோ கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரியான விஷயமா இதை பண்ணியிருக்கோம். இதுவும் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கக்கூடாதுன்றதுக்காக ஒரு பர்பிள் பேஸ்டு சார், ஒரு லாவெண்டர் பேஸ்டு சார் இது. அண்ட் இது சென்டரில் வந்து ஃப்ளூட்டட் டிசைன், மேலே கீழே வந்து அதே கலரில் கொஞ்சம் லைட் கலராக வந்து நமக்கு போயிருக்கோம். அண்ட் கீழே திங்ஸை ஸ்டோர் பண்ணுற மாதிரி தனியாக ட்ராயர்ஸ் கொடுத்துருக்கோம். இதில் இது டேண்டம் தான் இல்லை சார், ரெகுலர் ட்ராயர்ஸ் இது. அண்ட் இது வந்து ரொம்ப சின்ன ரூமு, கட்டில் போடுறதுக்கு ஸ்பேஸ் கம்மியாக இருக்குன்றதுனால இது வந்து நம்ம ஸ்லைடிங் ஷட்டர்ஸாக ப்ரொவைட் பண்ணியிருக்கோங்க. ஸோ உள்ள வந்து நம்ம திங்ஸு மற்ற என்னெல்லாம் ஸ்டோர் பண்ணணுமோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் இருக்குது. இது ஸ்லைடிங் ஷட்டர் சார். 2 சைடுமே வந்து 2 கிட்ட இருக்காங்க. 2 பேத்துக்கு ஒரு சைடு யூஸ் பண்ணிக்கிற மாதிரியான ஸ்பிட் அப்ஸ் மற்ற விஷயமெல்லாம் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். சாஃப்ட் க்ளோஸ் தான், எல்லாமே சாஃப்டாக க்ளோஸ் ஆகும் சார் இது. ஓகே. அண்ட் இதுக்கப்புறம் டோர் ப்ளஸ் ஒரு ஸ்டடி கேபினட் சார். இது ஒரு ஸ்டடி கேபினட். ஆமாம் சார். இதில் மேலே புக்ஸ் வச்சுக்கிற மாதிரியான ஒரு ஸ்டோரேஜ். ஓகே. அண்ட் இது முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ஸ்டடி. அண்ட் இதுவுமே வந்து அவங்க ரூமை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இது நம்ம ஒரு ஃபோல்டபுள் ஸ்டடியாக பண்ணியிருக்கோம் சார். இது நம்ம வேணும்னா மடிச்சுக்கலாம், ஜஸ்ட் ஒரு ஃபிட்டிங்ஸ் தான் இருக்கும். இதை நம்ம இழுத்துட்டு இதை க்ளோஸ் பண்ணோம்னா இது ஃபோல்டபுளாக மடங்கிடும் சார். சூப்பர். நமக்கு எப்போ வேணுமோ அப்போ மட்டும் நம்ம இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்க வந்து கார்ட் போட்டுக்கலாம். கார்ட் வந்து உங்களுக்கு இந்த வேஸ்ல இருக்கனால இது டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக நம்ம வந்து இதை தனியாக வந்து ஃபோல்டபுளாக கொடுத்துருக்கோம் சார்.